வணக்கம் சிந்தனையாளர்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்போதும் தாக்குதலின் இலக்கா? உலக அரசியல்ல சில பேர் பேசினா சர்ச்சை வரும். ஆனா சில பேசினா அபாயமும் வரும். அப்படி ஒரு தலைவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். 2026ல ஒரு தேர்தல் கூட்டத்துல அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது. என்னன்னு பார்த்தா, ஒரு துப்பாக்கி சூட்டுல அவர் காயமடைந்தார். இது ஒரு சாதாரண சம்பவம் இல்ல. இது ஒரு கொலை முயற்சி தான். அந்த நாள்ல இருந்து ஒரு கேள்வி தொடர்ந்து அவர் மேல எழுந்துட்டே இருக்கு. ஏன் ட்ரம்ப் அடிக்கடி இலக்காகிறாருன்னு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு சில காரணங்கள பார்க்கலாம். முதல் காரணமா, அவருடைய அரசியல் பாணி. அவர் நேராக பேசுவார். பல நேரங்களில் சர்ச்சையான முடிவுகளை அதிர்ச்சியா எடுப்பார். அதனால் அவருக்கு ஆதரவாளர்கள் அதிகம். அதே நேரத்துல கடுமையான எதிர்ப்பாளர்களும் அதிகம். இரண்டாவது காரணமா, அரசியல் பிரிவு. அமெரிக்க அரசியல் இரண்டு பக்கங்களாக தீவிரமாக பிரிந்துள்ளது. ஒரு பக்கம் முழுவதும் ஆதரவாளர்கள், மற்றொரு பக்கம் கடுமையான எதிர்ப்பாளர்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் முக்கியமான தலைவர்களுக்கு ஆபத்து நடக்கிறது சாதாரணம். மூன்றாவது காரணமா என்ன சொல்றாங்கன்னா, பொதுமக்கள் முன் தொடர்ந்து தோன்றுவது. தேர்தல் கூட்டம், உரைகள், பொது நிகழ்ச்சிகள். அவர் எப்போது மக்களுடன் நேர்ல இருப்பார். அதனால் பாதுகாப்பு இருந்தாலும் அபாயம் முழுமையாகவே தவிர்க்க முடியாது. ஆனா முக்கியமான உண்மை என்னன்னு தெரியுமா? இது ட்ரம்ப் மட்டும் இல்லைங்க. உலகம் முழுவதும் பல தலைவர்கள் இந்த மாதிரி அச்சுறுத்தல்களை சந்திச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக காரணங்கள் எதுவும் இல்லைங்க. அதிகாரம் அதிகமாக இருந்தால் எதிர்ப்பு கூட அதிகமாக தானே இருக்கும். ஒரு தலைவனின் குரல் ஒரு நாட்டை மாற்றலாம். ஆனால் அந்த குரலுக்கே அபாயம் இருக்கிறது.